பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, அவர் நிறைய பேர் சூப்பர் சிஎம்னு சொல்கிறாங்க. அவர் தான் இந்த அரசின் முகமாக அறியப்படுறார். ஏன்னா விஜய் வந்து செக்ரட்டேரியட் வந்துட்டு அவர் விசிட்டர்ஸை பார்த்துட்டு போயிடுறாரு. அரசியல் பேசுகிறது, அரசுடைய செயல் திட்டங்களை பேசுகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான். வந்து ஹேஸ் டூ மச் ஆன் இஸ் பிளேட்டுன்னு எனக்கு சொல்ல தோணுது. இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த திருவான்மியூர் உத்தண்டி எலிவேட்டட் காரிடார் வந்து அந்த கான்ட்ராக்டை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, டெண்டர்லாம் விட்டு ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை, இப்போ ஒரு ஸ்டேடியம் கட்டுறது, அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கார். கோயம்புத்தூர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தார். அதையும் வந்து ஹோல்டில் வைக்கிறாங்க. புது புது இடங்களில் ஸ்போர்ட்ஸ் சிட்டின்றாரு, தாம்பரத்தில் வரப்போகுதுன்றாரு. அப்புறம் நான் வந்து கல்வராயன் மலை பக்கத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் வைக்க போகிறேன்றாரு. இப்போ செம்மஞ்சேரியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டிலாம் டிஎம்கே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆகும்னு தெரியல. இப்போ ஏற்கனவே இந்த எலிவேட்டட் காரிடாரும் ஆன் ஹோல்டு நோ. அது வந்து ஸ்க்ராப் பண்ணல, பட் அதை ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவர் கான்ட்ராக்டர்ஸோடலாம் பேசிவிட்டு ஊழலை ஒழிச்சிட்டோம், இனிமேல் கட்டிங் கொடுக்க வேணாம், கமிஷன் கொடுக்க வேணாம், நீங்களாம் குவாலிட்டியாக வேலையை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு கான்ட்ராக்டர்ஸும் வெளில வந்து இது ஒரு நல்ல மூவ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், ஆதவ் அர்ஜுனா தான் இந்த கவர்மெண்ட்டோடைய அஜெண்டா செட்டருங்கிற மாதிரி பார்க்குறேன் நான். ஆதவ் அர்ஜுனா மினிஸ்டர் அவர்கள். ஏன்னா அது நீங்கள் சொன்ன கரெக்டான சூப்பர் சிஎம்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. பட் அவர் தான் இந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது, என்ன செய்ய போகிறோம், முன்னாடி இருந்த என்ன பிரச்சனைகளை நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அவர் தான் அஜெண்டாவை செட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் கான்ட்ராக்டர்ஸ் மீட்டிங்கில் திமுக அரசு அதிமுக அரசில் எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் ஊழல், எத்தனை கமிஷன், எத்தனை பர்சன்டேஜ் பிரைபரி வந்து எந்த மினிஸ்டருக்கு எவ்வளோ போச்சு, ஆஃபீஸர்ஸ்க்கு எவ்வளோ போச்சுங்கிற மாதிரி கிளியராக ஒரு பட்டியல் இட்டு சொல்கிறாரு. அது வந்து இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், அதனால் நீங்கள் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக மக்களுக்கு என்ன மாதிரி என்ன அவங்க கேட்க விரும்புகிறாங்களோ அதை வந்து அவர் கிளியராக ஒன்று சொல்கிறாரு. ரெண்டாவது, நீங்கள் அந்த ஈசிஆர் உத்தண்டி திருவான்மியூர் உத்தண்டி எலிவேட்டட் காரிடார் பற்றி சொன்னீங்க. அதுவும் அவருடைய மினிஸ்ட்ரியில் தான் வருது. ஹைவேஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் இன்றைக்கி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனாவை கோட் பண்ணலை, ஆனால் அவருடைய டிபார்ட்மெண்ட் தான் அது. சார், அதில் வந்து ஒரு நியூவான்ஸ்டான விஷயம் இருக்குது. அவங்க அதை ஸ்க்ராப் பண்ண போகிறாங்களா இல்லை ரிவ்யூ பண்ணுறாங்களாங்கிறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது. அது என்னென்னா, NHAI எலிவேட்டட் காரிடார்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற போது அவங்களுடைய காஸ்ட் வந்து 147 crore பர் கிலோமீட்டராக இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரீவியஸ் டிஎம்கே ஆட்சியில் வந்து அதை எஸ்டிமேட் 158 crore பர் கிலோமீட்டர்னு போட்டிருந்தாங்க. தட் இஸ் எஸ்டிமேட். ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக் வே ஆஃப் கரப்ஷன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதை பற்றி திரு நிர்மல்குமார் அவர்களும் பேசியிருக்காங்க. எஸ்டிமேட் ஸ்டேஜ்லேயே வந்து வேல்யூஸை இன்ஃப்ளேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து கோல்ட் பிளேட்டிங் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. இது என்னென்னா, இது ரெவென்யூ லீக்கேஜை குறைக்கணுங்கிற மாதிரி ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற மாதிரி நம்ம